ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக உங்களுக்கு ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. இப்போ நடக்க போகுது. ஸோ அதுக்கான மாடல் கொஷின் பேப்பர்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்டோடைய இங்கிலீஷ் மாடல் கொஷினை பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாடல் டெஸ்ட் வந்து 100 மார்க் நடந்திருக்கு. உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் இனிமேல் தான் எக்ஸாம் நடக்க போகுது அப்படின்னா இந்த கொஷின்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க. இதுதான் உங்களுக்கு கேட்பாங்க. இதை பார்க்காம போயிடாதீங்க. உங்களால் மார்க்கே ஸ்கோர் பண்ண முடியாது. அப்புறம் நீங்கள் இதை படிச்சுக்கோங்க. இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கொஷினையும் படிச்சுக்கோங்க. இதே கொஷினை உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாமில் கூட கேட்கலாம். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னென்ன கொஷின்ஸ் இருக்குன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது போல் நிறைய அப்டேட்ஸ் பார்க்குறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு வந்து சேரும். மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கும், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸும் தகவலும் கிடைக்கும். அதே போல் நோட்ஸும் கிடைக்கும். இப்போ வீடியோக்குள்ளே போய்ட்டு வாங்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 10th மாடல் கொஷின் பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் வந்து ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் வந்து மறக்காமல் படிச்சுக்கோங்க. இது உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்க. இதே கொஷினையும் கேட்கலாம், இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கொஷினும் கேட்கலாம். ஸோ ஒவ்வொரு புக்லையும், அதாவது ஒவ்வொரு லெசன்ஸ்லையும் 10th புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெசன்ஸ்க்கு அப்புறம் இருக்கக்கூடிய சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் வந்து படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த கரெக்ட் எக்ஸ்பான்ஷன் சினானிம்ஸ், அதில் பார்த்தீங்கன்னா இந்த சிங்குலர் ப்ளூரலு, ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸு, கரெக்ட் எக்ஸ்பான்ஷன், அக்ரோனமு, ஜிபிஎஸ்னால் என்ன. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. இது மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய ரிலேட்டாக இருக்கக்கூடிய எல்லா கொஷினும் படிச்சுக்கோங்க. முடியாட்டி இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய கொஷினு இதெல்லாம் இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. அப்போ அந்த அப்புறம் காம்பவுண்ட் வேர்டு எழுதுறது, இப்போ சன்னுனா சன் செட்டுன்னு வரும், சூரியன் மறையிறது. அதுக்கப்புறம் இந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸில் கரெக்டான வார்த்தை என்னென்னு நம்ம பொருத்துவோம். இதெல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அதனால் இதெல்லாம் நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமாக படிச்சுக்கணும். இதெல்லாமே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கணும் ஆல்ரெடி. ஸோ தெரியல அப்படின்னா இனிமேலாவது வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க. இம்பார்ட்டண்ட்டாக வந்து நமக்கு இருக்கக்கூடிய விஷயமே இதுதான். இங்கிலீஷில் நல்லாவே ஸ்கோர் பண்ணலாம். தெரியாத விஷயத்தை கூட இங்கிலீஷில் எழுதி நம்ம வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் 2 மார்க் எழுதுகிறோம். ஸோ அதில் வந்து நமக்கு ஆல்ரெடி சப்ளிமெண்ட்ரி ரீடிங் படிச்சிருப்போம். அதுலேருந்து தான் அந்த 2 மார்க் வந்து கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வாட் வாஸ் த டெய்லி ரொட்டீன் ஆஃப் மிஸ்டர் சன்யால். சன்யாலுடைய டெய்லி ரொட்டீன் வந்து நம்ம படிச்சிருப்போம் ஆல்ரெடி. ஸோ அதை வந்து நீங்கள் லெசன் நடத்தும் போது கவனிச்சிங்கன்னா இது ஈஸியாக எழுதிடலாம். இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம ஸ்கோர் பண்ண முடியும் இங்கிலீஷில். அடுத்து நீங்கள் செக்ஷன் 2க்கு போனீங்கன்னா 2 மார்க் வந்து எழுதுகிற மாதிரி உங்களுக்கு கேட்டிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ அந்த கேள்வி கொடுத்துட்டு நமக்கு அந்த பதில் கேட்பாங்க. அது ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து எழுதிட முடியும். இதெல்லாம் கேட்குறாங்கன்னா இன்சைடு த ஹவுஸ், அதாவது நம்ம சப்ளிமெண்ட்ரி ரீட் வந்து படிச்சிருப்போம். ஸோ அந்த பொயட்டிக் லைன்ஸை வந்து வச்சு நம்ம அதை வந்து எழுதணும். அது ரொம்ப ஈஸியாக எழுதலாம். அட்லீஸ்ட் இதில் இருக்கக்கூடிய இந்த கொஷின்ஸை வந்து ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய கொஷின்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட், இதை படிச்சுக்கோங்க. இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய லெசன்லையுமே நீங்கள் படிச்சுட்டு நல்லா ஸ்கோர் பண்ணிடலாம். செக்ஷன் 3க்கு வந்தீங்க அப்படின்னா 2 மார்க் வந்து எழுதணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரீரைட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் இன் அதர் வாய்ஸ், இதில் ஒரு வாய்ஸில் இருக்கும். அதாவது வந்து ஆக்டிவ் வாய்ஸில் இருக்கலாம், இல்லை பேசிவ் வாய்ஸில் இருக்கலாம். இது என்ன வாய்ஸில் இருக்கும் அதை வந்து நீங்கள் மாற்றி எழுதணும். அதுக்கப்புறம் சேஞ்ச் இன்டூ டிரெக்ட் ஸ்பீச். இப்போ இதில் கீழே இருக்கிறது இன்டெரக்ட் ஸ்பீச்சில் இருக்குது. நீங்கள் அதை டிரெக்ட் ஸ்பீச்சில் மாற்றி எழுதணும். ஸோ இந்த ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ், டிரெக்டிவ் ஸ்பீச், இன்டெரக்டிவ் ஸ்பீச், பங்க்சுவேஷன், கரெக்டாக அந்த கமா வைக்கிறது, புல் ஸ்டாப் வைக்கிறது எல்லாம் நல்லாவே படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து அந்த சிம்பிள் சென்டென்ஸு அதை கம்பைன் பண்ணி எழுதணும். அதுக்கப்புறம் அந்த கரெக்ட் ஆர்டரில் ரீஅரேஞ்ச் பண்ணுறது, இது எல்லாமே நம்ம ஈஸியாக வந்து மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். நமக்கு அந்த ஸ்கூல் புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணோம் அப்படின்னாலே நம்ம இதில் வந்து நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். அடுத்து செக்ஷன் 4 வந்தீங்கன்னா ரோட் மேப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இதில் என்ன கேட்குறாங்கன்னா ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்து லைப்ரரிக்கு போகணும், அவருக்கு வந்து நம்ம ரூட் சொல்லணும். ஸோ அதனால் நம்ம வந்து ஈஸியாக இந்த லைப்ரரி, அதாவது பார்த்திங்கன்னா ரோட் மேப் வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். ஸோ இதுக்கு வந்து 2 மார்க்குன்றதால கொஞ்சம் யதார்த்தமாக நீங்கள் வந்து அப்படியே விட்டுறாதீங்க, நல்லா படிக்க ஆரம்பிங்க. ஸோ ரோட் மேப் வந்து ஈஸியாக நம்ம எழுதிடலாம். அதுக்கடுத்து பார்ட் 3க்கு போனீங்கன்னா அதில் செக்ஷன் 1 செக்ஷன் 2 இருக்குது. 2 5 மார்க் எழுதணும் ஃபஸ்ட்டு. அதில் வந்து நீங்கள் அந்த ஈஸியாக நம்ம ஆல்ரெடி வந்து சப்ளிமெண்ட்ரி ரீடிங் படிச்சிருப்போம். ஸோ அந்த சப்ளிமெண்ட்ரி ரீடிங்கில் இருந்தால் அந்த கொஷின் வந்து நமக்கு கேட்பாங்க. கிவ் அன் அக்கௌண்ட் ஆஃப் த லாஸ்ட் டே ஆஃப் எம் ஹேமல் இன் ஸ்கூல். அதுக்கப்புறம் ஹவு டிட் வாட்சன் ஹெல்ப் ஹிஸ் ஃப்ரெண்ட் டு அரெஸ்ட் த கிரிமினல். இதெல்லாமே நம்ம சப்ளிமெண்ட்ரி ரீடிங்கில் தான் கேள்வி கேட்டிருக்காங்க. சப்ளிமெண்ட்ரி ரீடிங் நம்ம நல்லா கதை கேட்டோம்னா அந்த கதையை வச்சே நம்ம வந்து மேக் பண்ணி எழுதிட முடியும். ஸோ அதனால் அதை நம்ம நல்லா எழுதணும். அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த அடுத்த செக்ஷன் 2லேயும் வந்து பார்த்திங்கன்னா 2 5 மார்க் வந்து நம்ம எழுதணும். அதையும் நம்ம வந்து நல்லாவே எழுதிடலாம். ஸோ இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய அந்த விஷயத்தை வந்து நல்லா இதில் இருக்கக்கூடிய அந்த கொஷின்ஸ் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. இதெல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அடுத்து அந்த போயம் லைன்ஸ் கொடுத்து அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரைமிங் வேர்ட்ஸ் கேட்குறது, ரைம் ஸ்கீம் கேட்குறது, ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் கேட்குறது, அலிட்ரேஷன் வேர்டு கேட்குறது, இதெல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம எழுத முடியும். நமக்கு சொல்லியிருப்பாங்க அந்த லைக் அஸ் வந்தால் சிமிலி போடணும், ஏஏபிபி ரைம் ஸ்கீம்ஸு இதெல்லாமே நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. அதனால் அது அந்த மாதிரி விஷயத்தை அந்த பானையும் பாட்டல் நம்ம தமிழில் சொல்லுவோம், அதுதான் இங்கே இருக்கிறது. அப்போ பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸசைஸை நம்ம நல்லா படிச்சுக்கணும். அதனால் இந்த கொஷின்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறதால இதெல்லாம் படிச்சுக்கோங்க. இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கொஷின்ஸையும் படிச்சுக்கோங்க. செக்ஷன் 3 வந்தீங்கன்னா இந்த கரெக்ட் ஆர்டரை வந்து நம்ம ஜம்பிள்டு சென்டென்ஸ் மாதிரி அதை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணணும். இதில் மாற்றி மாற்றி இருக்கும். ஒரு சப்ளிமெண்ட்ரி ரீடிங்கில்
அந்த கதையில் வந்து நடந்த நிகழ்வுகளை மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம கரெக்டான ஆர்டரில் வந்து எழுதணும். ஸோ இதில் வந்து நீங்கள் இதில் மாறி இருக்கக்கூடிய இந்த இதை வந்து நீங்கள் கரெக்டாக எழுதணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீட் த ஃபாலோவிங் பேசேஜ் அண்ட் ஆன்சர் த கொஷின் தட் பிலோ. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு கொஷின் கேட்டிருப்பாங்க. இந்த ஒரு பேராகிராஃப் கொடுத்து அந்த பேசேஜிலிருந்து கீழே கேள்வி கேட்டிருப்பாங்க. அந்த பேசேஜ் வந்து நல்லா படித்து இந்த வாசித்தல் திறனுக்காக தான் இது கொடுக்குறது. ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சைனாவுடைய அந்த வேர்ல்டு வார் நடந்தது, அதை பற்றிலாம் கொடுத்துருக்காங்க சம்திங். அப்போ உங்களுக்கு அடுத்த டைம் வந்து வேறு எதனா கேட்கலாம். ஸோ இதே கூட கேட்கலாம். அதனால் நீங்கள் அந்த நல்லா வாசித்து பார்த்து அதுக்கு இந்த கேள்விக்கான பதில் வந்து அந்த பேராகிராஃப்குள்ளே தான் இருக்கும். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம இதை வாசித்து பார்த்து எழுதணும். அதுக்கடுத்து செக்ஷன் 4 போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ரிப்பேர் அண்ட் அட்ராக்டிவ் அட்வர்டைஸ்மெண்ட். இப்போ நீங்கள் வந்து ஒரு கம்பெனியோ ஆர் ஏதோ எனிதிங் அதுக்கு வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து நீங்கள் மேக் பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் வந்து எப்படியெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் மேக் பண்ணுவீங்க இதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு அப்படின்னு நீங்கள் அவங்களுக்கு சொல்லணும். ஸோ இதுக்குலாமே 5 மார்க் இருக்குது. அதில் 5 மார்க்குக்கு எழுத்த மாதிரி இதை நம்ம வந்து எழுதணும். அதுக்கப்புறம் நமக்கு ஹெட் மாஸ்டருக்கு நம்ம ஒரு லெட்டர் எழுதுகிற மாதிரி கொடுத்துருக்காங்க, போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்குற மாதிரி. இது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய அந்த கற்பனை திறன் இது பண்ணுறதுக்காக தான் இந்த இது. ஸோ அதுக்கப்புறம் அந்த 42 கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிகர் கொடுத்துருவாங்க, ஒரு பிக்சர் கொடுத்துருவாங்க. அந்த பிக்சரை பற்றி நம்ம எழுதணும். ஸோ நம்ம வந்து எழுதியிருப்போம், திஸ் பிக்சர்ஸ் வாஸ் பியூட்டிஃபுல். அது இயற்கை காட்சியாக இருந்தால் இந்த இயற்கை காட்சி நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்போம். ஸோ அப்போ இதெல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம வந்து அதிகமாக வந்து இந்த இங்கிலீஷில் வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கான ஏரியாஸ் வந்து இது தான். அப்போது இதில் இருக்கக்கூடிய கொஷினே படிச்சுக்கோங்க. இதையும் உங்களுக்கு வந்து கேட்கலாம். இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கொஷின்ஸை எப்படியெல்லாம் எழுத முடியும், இங்கிலீஷில் வந்து எப்போதுமே நீங்கள் படிக்கிறத விட அதை வந்து எப்படி அப்ரோச் பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்தை வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இங்கிலீஷில் இருக்கக்கூடிய எல்லா கொஷின்ஸுக்குமே நீங்கள் வந்து ஆன்சர் எழுதலாம். ஸோ 10th ஸ்டாண்டர்டில் இங்கிலீஷ் நல்லா எழுத முடியும். அதுக்கப்புறம் அந்த சம்மரி நம்ம எழுதுவோம் இல்லைங்களா, ரஃப் காப்பி ஃபேர் காப்பி எழுதலாம். ஸோ அதை வந்து அந்த ஸ்பாட் த எரர் இருக்குங்க இல்லையா, சென்டென்ஸில் வந்து தப்பு இருக்கும், அந்த பிழைகளை திருத்தி எழுதலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த செக்ஷன் 5 எல்லாம் போயிட்டிங்க அப்படின்னா மெமரி பாயிண்ட் தான் நம்ம எழுதணும். ஸோ 10th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய எல்லா மெமரி பாயிண்ட்டுமே மனப்பாடமாக நம்ம படித்து வச்சுக்கணும். அப்படி படித்து வச்சுட்டோம்னா ஈஸியாக நம்ம எழுத முடியும். ஸோ அதை எழுதலாம். அதுக்கடுத்து பார்ட் 5 வந்திங்கன்னா பேராகிராஃப் நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். அதில் வந்து லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க, எஸ்ஏ நம்ம எழுதணும். அந்த எஸ்ஏ எழுதணும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேராகிராஃப் இருக்கும். அந்த பேராகிராஃப்லேருந்து நமக்கு கேள்வி கேட்டிருப்பாங்க, அந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷை பொறுத்தவரைக்கும் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ இதில் இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய எல்லா கொஷின்ஸுமே இம்பார்ட்டன்ட். இது அப்படியே உங்களுக்கு ஆஃப் இயர்லி எக்ஸாமில் வரலாம், ஃபைனல் எக்ஸாம்லேயும் வரலாம். இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கொஷின்ஸையும் படிச்சுக்கோங்க. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இது படிக்காமல் நீங்கள் எக்ஸாமுக்கு போயிடாதீங்க, அப்புறம் நீங்கள் தான் வந்து வருத்தப்படுவீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கான வழிமுறையை தான் நாங்கள் உங்களுக்கு வந்து இதில் சொல்லியிருக்கோம். நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்.